الإسلام لنا دينا وجميع الكون لنا وطنا توحيد الله لنا نور أعددنا الروح له سكنا أضحى الإسلام لنا دينا وجميع الكون لنا وطنا توحيد الله لنا. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இஸ்லாமியர்களின் தொழுகையை குறித்து பைபிளின் முன்னறிவிப்பு. இந்த விஷயத்தை நம்ம நேரடியாக ஒரே மொழிபெயர்ப்பை வச்சு நிரூபிக்க முடியாது. பல டிரான்ஸ்லேஷன் தேவைப்படுது. அதே சமயத்தில் ஈப்ரூ மொழி நமக்கு தேவைப்படுது. ஈப்ரூ மொழியை வச்சு தான் நம்மளால இந்த விஷயத்தை நிரூபிக்க முடியும். ஏன்னா உண்மைகள் சிதறி போய் கிடக்குது. எல்லா மொழிபெயர்ப்புலையும் உண்மைகள் சிதறி போய் கிடைக்கிறதுனால பல டிரான்ஸ்லேஷன் நமக்கு தேவைப்படுது இந்த விஷயத்தை நிரூபிக்க. முதலாவது தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்ப்போம். ஜெபனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேத்தலிக் டிரான்ஸ்லேஷன் புது மொழிபெயர்ப்பு. அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். அடுத்த மொழிபெயர்ப்பு ஜெபனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். புரோட்டஸ்டன்ட் டிரான்ஸ்லேஷன். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். இப்போ இந்த புரோட்டஸ்டன்ட் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவே கேத்தலிக் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா தூய நாவினை அருள்வேன் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஒரு சில வேரியேஷன் இருக்கு. அடுத்த மொழிபெயர்ப்பு பார்ப்போம். ஈஸி டு ரீட் வெர்ஷன் பைபிள். ஜெபனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிறகு நான் தெளிவாக பேசும்படி பிற நாடுகளில் உள்ள ஜனங்களை மாற்றுவேன். அவர்கள் அனைவரும் கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுவார்கள். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை தொழுது கொள்வார்கள். இந்த வசனத்துல பார்த்தோம்னா ஒரு நாட்டில் உள்ள ஜனங்களை மாற்றுவேன் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா தெளிவாக பேசும்படி பிற நாடுகளில் உள்ள ஜனங்களை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த மொழிபெயர்ப்பு பார்ப்போம். ஜெபனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேத்தலிக் டிரான்ஸ்லேஷன் லாட்டின் வல்கேட்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ண வசனம் இது. ஆம், அக்காலத்தில் நாம் மக்களினங்களுக்கு தூய்மையான உதடுகளை அருள்வோம். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் திருப்பெயரை தொழுது கொண்டு தோளோடு தோள் கொடுத்து பணிபுரிவர். இதுல பாத்தீங்கன்னா தோளோடு தோல் சேர்ந்து பணிபுரிவர் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ஈஸி டு ரீட் வெர்ஷன் பைபிள் பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை தொழுது கொள்வார்கள் அப்படின்னு இருக்கு. இதுலயும் ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு. அடுத்ததா நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்ப்போம். ஜெபனியா சாப்டர் 3 verses 9 அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். For then will I turn to the people of a pure language, that they may all call upon the name of Jehovah, to serve him with one consent. Zephaniah chapter 3 verse 9 Hebrew names version. For then I will purify the lips of the peoples, that they may all call on the name of the Lord, to serve him shoulder to shoulder. Zephaniah chapter 3 verse 9 Common English Bible. Then I will change the speech of the peoples into pure speech, that all of them will call on the name of the Lord and will serve him as one. Zephaniah chapter 3 verse 9 Good News Translation. Then I will change the people of the nations, and they will pray to me alone, and not to other gods. They will all obey me. Zephaniah chapter 3 verse 9 New Living Translation. Then I will purify the speech of all people, so that everyone can worship the Lord together. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல நிறைய வேரியேஷன் இருக்கு. ஒரு இதுல ஷோல்டர் டு ஷோல்டர் நின்று இறைவனை பணிபுரிவார்கள், இறைவனுக்கு பணிபுரிவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு ஈப்ரூ நேம்ஸ் வெர்ஷன். மற்ற டிரான்ஸ்லேஷன்லாம் பாத்தீங்கன்னா சர்விங் வித் ஒன் கன்சென்ட், அதே மாதிரி சர்விங் அஸ் ஒன், வர்ஷிப் த லார்ட் டுகெதர் அப்படின்னு இருக்கு. அப்போ இங்க சர்விங் வித் ஷோல்டர் டு ஷோல்டர்ன்றது கரெக்டான வசனமா இல்ல வர்ஷிப் த லார்ட் டுகெதர்ன்றது சரியான மொழிபெயர்ப்பான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதற்கு நம்ம ஈப்ரூ மொழி தான் போய் ஆகணும். ஈப்ரூ மொழி பார்த்தா தான் நமக்கு உண்மை என்னன்றது தெரியும். அடுத்ததான் நம்ம ஈப்ரூ மொழியை பார்ப்போம். இந்த ஈப்ரூ டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா சஃபானா மீனிங் என்னன்னா லாங்குவேஜ் அப்படின்னு அர்த்தம், மொழி. பரார்னா பியூர்,
அப்படின்னு அர்த்தம், தூய்மையான. இதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த 3 வார்த்தை ஹீப்ரூவில் இருக்கிற இந்த 3 வார்த்தையில தான் வந்து மீனிங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பைபிள் டிரான்ஸ்லேட்டர். அதனால இந்த 3 வார்த்தைக்கு மட்டும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். சஃபானா மீனிங் என்னன்னா லாங்குவேஜ், பரார்னா பியூர், அப்போ பியூர் லாங்குவேஜ். சஃபா பரார்னா பியூர் லாங்குவேஜ். அதேமாரி ஷக்கீம்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ன்றது வரும், தோளோடு தோல் நின்று. அப்போ இது 3த்தையும் வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நமக்கு இந்த கரெக்டான ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்து கிடைக்கும். இந்த ஹீப்ரு மொழியிலிருந்து நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெபனியா சாப்டர் 3 வர்சஸ் 9. ஆம், அக்காலத்தில் நாம் மக்களின் எங்களுக்கு தூய்மையான மொழியில் அருளுவோம், அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் திருப்பெயரை ஒரே வரிசையில் தோளோடு தோல் நின்று தொழுது கொள்வார்கள். இதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்ப்போம். Zephaniah chapter 3 verse 9. Yes, at that time we will bless the nation with pure language, that they may all call on the name of the Lord to worship him shoulder to shoulder in one row. இப்போ இந்த வசனத்துல தான் வந்து கிளியரா இருக்கு. மற்ற டிரான்ஸ்லேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மைகள் வந்து சிதறி போயிருக்கு. அதனால எல்லா மொழிபெயர்ப்பையும் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து பார்க்கும்போது கர்த்தர் வந்து ஒரு முன்னறிப்பு கொடுக்குறாரு. ஆம், அக்காலத்தில் நாம் மக்களின் எங்களுக்கு தூய்மையான மொழியில் அருளுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஃபியூச்சர்ல ஒரு மக்களின் எங்களுக்கு வந்து ஒரு தூய்மையான ஒரு வேதத்தை வந்து கொடுப்பேன் அப்படின்றது சொல்றாரு. அப்போது அந்த வேதத்தை கொடுக்கும் போது அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் திருப்பெயரை ஒரே வரிசையில் தோளோடு தோல் நின்று தொழுது கொள்வார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த வசனம் வந்து யாரை குறிக்கும், எந்த சமுதாயத்தை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை தான் குறிக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தொழுகையில வந்து தோளோடு தோல் நின்று இறைவனை வந்து தொழுது கொள்வார்கள், அல்லாஹ்வை வந்து தொழுது கொள்வார்கள். அவங்களுக்கு தான் வந்து தூய்மையான மொழியில வந்து அருளப்பட்டது தான் அதுதான் குரான், அரபு மொழியில அருளப்பட்டது. அதுதான் வந்து தூய்மையான மொழி அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு இதுல முன்னறிவிப்பா. அதுக்கு ஆதாரம் பார்ப்போம். அல் குரான் சாப்டர் 43 verse 2. தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக. அல் குரான் சாப்டர் 12 verse 2. அரபிகளே, நீங்கள் நன்கு அறிந்து கொள்வதற்காக குரான் என்னும் இவ்வேதத்தை நிச்சயமாக நாமே உங்களுடைய அரபி மொழியில் இறக்கி வைத்தோம். அப்போ ஜெபனியா சாப்டர் 3 verse 9ல சொல்லப்பட்ட இந்த தூய்மையான மொழியில் அருள்வோம் என்ற அந்த வசனம் வந்து குரான் இறக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து நிறைவேறிருக்கு. தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக நீங்க நன்கு அறிந்து கொள்வதற்காக இந்த குரான் என்னும் இவ்வேதத்தை நிச்சயமாக நாமே அரபு மொழியில் இறக்கி வைத்தோம். இந்த அரபு மொழி தான் வந்து பாத்தீங்கன்னா தூய்மையான மொழி. அடுத்ததா தோளோடு தோல் நின்று தொழுது கொள்வார்கள் அப்படின்ற இந்த முன்னறிப்பு வந்து எப்ப நிறைவேறிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்னு உமர், may Allah be pleased with them, reported, the messenger of Allah said, arrange the row in order, stand shoulder to shoulder, close the gaps, be accommodating to your brothers, and do not leave gaps for Satan. Whoever join up a row, he will be joined to Allah, that is to the mercy of Allah, and whoever cut off a row, he will be cut off from Allah, that is from his mercy. Reference Abu Dawud, Riyadh as-Salihin 1091. Book reference book number 8, hadith number 101. அப்போ இந்த ஹதீஸ்ல வந்து பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் வந்து தொழுகையில வந்து தோளோடு தோல் ஒட்டி நின்றுதான் தொழணும், கேப் விடக்கூடாது, அப்படி கேப் விட்டா இறைவனோட கருணை வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்றது தான் இந்த ஹதீஸ்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து எக்ஸாக்டா வந்து ஜெபனியா சாப்டர் 3 verses 9ல சொல்லப்பட்ட இந்த வசனம் வந்து நிறைவேறிருக்கு. ஆம், அக்காலத்தில் நாம் மக்களின் எங்களுக்கு தூய்மையான மொழியில் அருளுவோம், அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் திருப்பெயரை ஒரே வரிசையில் தோளோடு தோல் நின்று தொழுது கொள்வார்கள். அப்போ இந்த அரபு மொழியில வந்து தூய்மையான மொழி அதுல வந்து அருளப்படுது. அப்போ வந்து மக்கள் எல்லாம் வந்து ஒரு இறைவன் வந்து வணங்குவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதுக்கு மீனிங் வந்து இறைவன் திருப்பெயரை கொண்டுதான் வந்து தொழுகையை வந்து நடத்துவாங்க. அதோடு வந்து தோளோடு தோல் நின்றுதான் சேர்ந்து நின்று தொழுது கொள்வார்கள். இந்த முன்னறிப்பு வந்து தெளிவா வந்து நிறைவேறி இருக்கு. அதே மாதிரி அடுத்த பாசிபிள் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, then I will change people from other nations so that they can speak the language clearly and call out the name of one Lord. They will all worship me together, shoulder to shoulder, as one people. இந்த மொழிபெயர்ப்பும் வந்து ஹீப்ரு மொழியிலிருந்து மொழிபெயர்த்தாலும் இதுவும் வந்து ஒரு பாசிபிள் டிரான்ஸ்லேஷன் தான்.
எந்த மொழி பேசுகிற மக்களாக இருந்தாலும் சரி, அவங்க குரானை ஓதும் போது ஒரு மொழியில தான் ஓதுவாங்க. அதுதான் அரபி மொழியில தான் வந்து ஓதுவாங்க. அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. Then I will change people from other nations so that they can speak the language clearly and call out the name of one Lord. They will all worship me together shoulder to shoulder. இஸ்லாமியர்கள் வந்து தோளோடு தோல் ஒட்டி கொண்டு தான் வந்து அவங்க வந்து தொழுகையை வந்து நடத்துவாங்க. இது ஜப்பானிய தீர்க்கதரிசி மூலியமா வந்து கர்த்தர் வந்து ஒரு முன்னறிவிப்பு கொடுத்தது வந்து இப்போ நிறைவேறிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். لا إله إلا الله محمد رسول الله عليه صلاة الله وآله والأحبة لا إله